வானகம் பசங்களா, இந்த வாரம் ஒரு அதிசயம் நடந்ததுன்னே சொல்லிட்டு சொல்லலாங்க. அது என்னதுன்னா, இந்த வாரம் மாங்கா சாப்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா போன சாப்டர் அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த வருஷத்தோட கடைசி சாப்டர் அதான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் வந்துருக்கூடாது இந்த வாரம். ஆனா சாப்டர் வந்திருக்குது. எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் சாப்டர் 1135 வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோல அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு வந்து புரியும். சாப்டர் வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேறு அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய சாப்டர் ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம டாமாவை ஒருத்தன் கடத்தி வச்சிருந்தான் பார்த்தீங்களா, ஹோல்ட் அமௌண்ட் சொல்லிட்டு ஒருத்தவன் அவன் என்ன பண்ணுறான்னா, இவன் வந்து அவனை போட்டு பொழந்து கட்டுறான். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டேன், நான் முன்னாடி இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்லாம். சொல்லிவிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா எட்டி விட்றா, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்றா. ஸோ இதான் ஃப்ரண்ட் பேஜில் வந்து நடக்கிறது. இப்போ நம்ம மெயின் கதைக்கு போயிடலாம். ஸோ சாப்டர் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம பாணி சாப்பர்லாம் வந்து அந்த ஜெயின் புக்கை வந்து பார்த்துன்னுக்குறாங்க. அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. ஆனால் ஜெயின் புக்கில் ஸோ பெருசாக தான் எழுதிருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து பேசினுக்கிறாங்க. அப்போ நம்ம சால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அவுல் லைப்ரரியில் ஒரு அவுல் வந்து இருக்குது, ஒரு ஆந்தை வந்து இருக்குது. அதோட பேர் வந்து பெபிலாட்டா. ஸோ எந்த புக்கு இந்த லைப்ரரிக்குள்ளே வந்தாலுமே இந்த அவுல் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாகிட்டு தான். ஸோ இதுதான் அந்த வேலையை பண்ணின்னு இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. இதுலேருந்தே தெரியுது அது ஒரு டெவல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் சால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, அதே மாதிரி சில பேர் மீன் பிடிக்க போவாங்கல்ல. ஸோ மீன் பிடிக்க போகிறப்ப நியூஸ்குள்ளே வந்து நியூஸ் பேப்பர் போட்டு போவோம்ல, அதை யாராவது வந்து எடுத்துன்னு வந்தாங்க, ரொம்ப சின்னதாக படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நினச்சி எடுத்துன்னு வந்தாங்கன்னா அதுவும் இங்கே பெருசாகும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறம் இதில் தான் நான் ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணேன். அதில் சால் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, எல்பாஃப் வந்து கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் கண்ட்ரி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக நான் அப்படி தான் நினச்சிருந்தேன், எல்பாஃப் கவர்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து இல்லையா, அதனால தான் நியூஸ்குள்ளே வந்து இங்கே பேப்பர் போட்டு போகாமல் இருக்குதா. ஸோ அதை வந்து நம்ம சால் சொல்கிறாரு. அப்போ லில்லித் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த அவுல் வந்து ரியர் ஃப்ரூட்டை சாப்பிட்ருக்கணும், அதனால தான் அது வந்து எல்லாத்தையும் பெருசாகுதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. அப்போ ராபின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து வேப்பாக பார்த்துனுக்கிறா எல்லாத்தையும். சால் வந்து எப்படி இது ராபின்ற மாதிரி கேட்குறாரு. அவள் வந்து சூப்பராகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லினுக்கிறா. அப்போ சாப்பர் அவகிட்ட போயிட்டு மெடிக்கல் பற்றின புக் எதாவது இருந்தால் நான் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு ராபின் வந்து, ஒஹராவில் மெடிக்கல் பற்றி பெருசாக புக் இல்லை, ஆனால் 1-2 புக்கு இருக்கும், மேக்ஸிமம் அங்கே வந்து ஹிஸ்ட்ரி பற்றியும் ஒரு மார்க்கியாலஜிக்கல் பற்றி தான் புக் இருக்கும்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அதே மாதிரி சால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே எல்பாஃப்லேயே மெடிக்கல் சம்மந்தப்பட்ட புக் இருக்கும், அதையும் நீ படிக்கலான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறான். ஸோ இதுக்கு அடுத்து வந்து எங்கே போகுதுன்னா சீனு, நம்ம லூஃபி கிட்ட போகுது. லூஃபி என்ன பண்ணுறான்னா சீசா ஆடினுக்கிறான். அவன் எப்பயுமே எது படாலுமே பெருசாக தான் பண்ணுவான்ல. ஸோ இந்த சீசா வந்து பார்த்தா ஜெயின் சீசாவா, அதில் சில குட்டி பசங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. இவன் அவங்க கூட சேர்ந்துக்கின்னு சீசா ஆடுறான். அதுவும் சாதாரணமாக ஆடாமல் அந்த குழந்தைங்க பறக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குச்சின்னு அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயின்னு அவனை கதறி அழறானுங்க. ஆனால் லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிருக்கிறான். அதுக்கடுத்து நாமி வந்து என்ன பண்ணுறான், மண்டையிலே வந்து பல்லாருன்னு வைக்கிறா, வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேடா நீன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. வெறும் லூஃபி மட்டும் அடிக்காமல் சும்மா இருந்த உசோப்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கிறா. அதுக்கடுத்து அந்த சீசா ஆடிந்தாங்கல்ல, அதில் ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான்னா ஜெட்டை போய் கட்டி பிடிச்சிறாங்க. லைட்டாக காண்டாயிஸ் தான், பட் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வந்து கட்டி பிடிச்சி நான் பயந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ ஜெட் வந்து அவனை ஆறுதல் படுத்துறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். லூஃபி அந்த பையன்கிட்ட போயிட்டு, டேய் நீ வந்து ஒரு வாரியர்ரா, என்னடா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ சாஞ்சி வந்து, லூஃபி அந்த மாதிரிலாம் பேசாத, அவனு வந்து சின்ன பசங்க, அவனுக்கு வந்து சண்டையை பற்றி எதுவுமே தெரியாது, இங்கே இருக்கிற எல்லாம் அன்பாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சியே சொல்கிறான். அதுக்கடுத்து சாஞ்சி எதிர்த்தே திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த பரதேசி பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் ஜெட்டை கட்டி பிடிச்சின்னு, அதாவது இந்த மோமோ நாமியை கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணுவான் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த பரதேசி பண்ணுறாங்க. இது சாஞ்சி கடுப்பாச்சோ இல்லை எனக்கு வந்து கடுப்பாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு படித்தவங்களுக்குமே அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம லூஃபியும் உசப்பும் வந்து, இது என்ன உசப்பு இந்த மாதிரி இது எல்பாஃப், நான் கூட எல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு லூஃபி சொல்கிறான். உசப்புமே வந்து, ஆமாம் நானும் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன், ஆனால் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது கூட நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து சொல்கிறான். அப்போ 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வருது. ஒரு கத்தியால் ஒருத்தன் வந்து லூஃபி அட்டாக் பண்ண வரான். லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறான். ஸோ யார் வரான்னா நம்ம கோலன் தான் வந்து வரான். ஸோ லூஃபி அதுலேருந்து தப்பிச்சுட்டு எலிஃபென்ட் கன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் யூஸ் பண்ணுறான். அஃப்கோர்ஸ் அந்த பையன் மேலே அடிக்கல, பட் அவனை பயமுறுத்துறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதுக்கடுத்து அந்த குட்டி பசங்களாம் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கத்தின்னு கிடக்குறானுங்க. அப்போ நம்ம லூஃபி வந்து, என்கிட்டே நீ சண்டை போட வரியா, பரவாயில்லடா எல்பாஃபில் வந்து சில பேருக்கு இன்னும் தைரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து நம்ம கோலன் வந்து, நீ உண்மையிலே ஒரு எம்பரர் தான், நீ சூப்பராக இருக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா முழிக்கிறான். அதுக்கடுத்து நம்ம ரிப்ளி அக்கா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாத கோலன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு அப்படியே ஒரு மன உளைச்சலாக ஆயிடுச்சுங்க, ஏன்டா அதை கேட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி விடுமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை,
அந்த பார்ல ஒரு பொண்ணு இருப்பா பார்த்தீங்களா, அவன் வந்து உனக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதில் நோட் பண்ண வேண்டிய வார்த்தை என்னன்னா, அவன் விடுமான்னு சொன்னது தான். ஸோ அந்த ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவாங்க. அதுவும் சாதாரண அம்மா இல்லை, இந்த பையனோட அம்மாவா. எனக்கு அதை கேட்டோடனே ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்னே சொல்லிட்டு தெரியல, வாழ்க்கையை வெறுத்துட்டேனே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. போன சாப்டரில் தான் நம்ம சிம் பண்ணியிருப்போம் அவளுக்கு, கரெக்டுங்களா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை விட பெரிய கொடுமை என்னதுன்னா, இருங்க கதை அப்படி போகிறப்ப நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து இந்த பையன் லூஃபி கிட்ட போயிட்டு, உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அப்பா வந்து ஹியூமன் சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்ட்டு, அவங்க அப்பா வந்து ஹியூமனா. அதை கேட்டோடனே எனக்கு இன்னும் சரிகான்ட்டு, அடப்பா ஹியூமன் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிறானான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் எக்ஸ்ட்ராவா. அப்போ என்னது ஹியூமனான்னு சொல்லிட்டு சாஞ்சியும் கேட்குறான். அப்போ நம்ம ரிப்ளை வந்து என்ன சொல்கிறான்னா, ஆமாம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹியூமன் தான், அவர் என்னோட எங்கர் அவர், ஆனால் எங்கள் கல்யாணத்தை நாங்கள் அஃபிஷியலாக பண்ணிக்கல, ஏன்னா ஏஜ் கேப் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இவ வந்து வயசில் பெரியவங்களாம், அவளோட ஹஸ்பண்ட் வந்து சின்ன பையன் தான், அதனால் நாங்கள் என் கல்யாணத்தை அஃபிஷியலாக ஆக்கிக்கல, ஏன்னா அவர் மட்டும்தான், அதாவது அவளோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அவர் மட்டும் தான் வயசாகினே போவோம், எனக்கு வந்து பெருசாக ஆகாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. ஸோ யார் அந்த கொடுத்து வச்சாவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் இதுலேயே நம்ம கோலன் வந்து வார்த்தை சொல்லுவான், என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனோட அப்பாவுமே வந்து ஒரு பைரட்டாக தான் இருந்தவரா, அவர் யாரை பார்த்துமே பயப்படவே இல்லையா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்பஃபில் இருக்கிற வாரியர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்துமே அவங்க அப்பா வந்து பயப்படலையா. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே கன்ஃபார்மாக எல்லாருக்கும் தோணி இருக்கும், ஒருவேளை ஷாக் சட்டடாக இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணிச்சு, உங்களுக்கு கன்ஃபார்மாக தோணி இருக்கும் தான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஆனால் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லவே இல்லை. இதோட அவங்க வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ ஷாங்சன்னா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். ஏன்னா நம்ம ஷாங்சனை மாக்கினுக்கு துரோகம் பண்ண மாட்டார்ல, ஏன்னா அங்கேயே வந்து ஒரு குழந்தை இருக்குது, அதே நம்ம ஷாங்சனை குழந்தை தான் சொல்லின்னு இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒருத்தன் இருக்கிறான், இவனுக்கு அப்பா வந்து ஹியூமன் சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது யாருன்னு சொல்லிட்டு தெரியல. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ இதுக்கடுத்து நம்ம லூஃபி அப்புறம் மற்றவங்களாம் வந்து அந்த அவுல் லைப்ரரிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு புக்கெலாம் பெருசாக இருக்குதுல்ல, அதை வந்து பார்க்குறாங்க. அப்போ ராபின் அப்புறமா லிலித்து பாணி அப்புறமா சாப்பர்னு சொல்லிட்டு, லூஃபி இன்னும் கொஞ்சம் நாள் நாங்கள் இங்கே இருக்க போகிறோம், சால்கிட்ட நான் இன்னும் கொஞ்சம் பேசணும், அதனால் நீ வந்து முன்னாடி பார்ட்டிக்கு போகிற மாதிரி சொல்லிட்டு இவங்களாம் சொல்கிறாங்க. லூஃபி வந்து அப்படியா, சரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ ஃப்ராங்கியுமே வந்து என்ன சொல்கிறான்னா, நானும் இங்கே இருக்க போகிறேன் லூஃபி, ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்பஃபில் ட்ரீ இருக்குதுல்ல, அது எல்பஃபே ஒரு ட்ரீ தானே, அது வந்து ஆடம் ட்ரீன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சன்னியே வந்து ஆடம் ட்ரீல தானே மேக் பண்ணாங்க. ஸோ ஃப்ராங்கி வந்து அதை பற்றி நான் தெரிஞ்சுக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ லூஃபி சரின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். அப்போ நம்ம ஜெட் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு நிமிஷம் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று வச்சிருக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராபினுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ராங்கி, அப்புறம் ப்ரூக்கு, அதுக்கடுத்து ஜிம்பே, அவள் தானா, ஆமாம் அவங்க தான். ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்பஃபில் ட்ரெஸ்ஸு வந்து செஞ்சு அவள் வந்து கொடுக்குறா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சீனாகிறாங்க, ராபினுமே சீனாக தான் இருக்கிறா பார்க்குறதுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எனக்கு சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு, எப்படி எங்கள் சைஸுக்கு ட்ரெஸ்ஸிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜெட் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து சும்மா ஜாலிக்காக இந்த மாதிரி குட்டி சைஸில் ட்ரெஸ்ஸு செய்வேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டுட்டு அப்படியான்ற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ட்ரெஸ்ஸு வந்து பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது, இவங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கடுத்து இவங்க 4 பேர் வந்து இங்கேயே இருக்கிறாங்க, மீதி பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு வந்து போகிறாங்க. ஸோ இதுக்கடுத்து சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக அந்த கேஸ்டலுக்கு வந்து போகுது. நம்ம தேங்க்ஸ் அண்ணன் வந்தார் பார்த்தீங்களா, ஸோ அந்த கேஸ்டலுக்கு வந்து போகுது. அங்கே அவரும் இருக்கிறாரு, கூட வந்து பார்த்தீங்கன்னா அது பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சில தேரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஊட்டாவாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ரெட் ஃபிலிமில் வந்தால் பார்த்தீங்களா, அவளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் சில தேரியில் இவ தான் குயினானே சொல்லிட்டு சொல்கிறாங்க. குயினா படிக்கட்டில் செத்தால கீழே வந்து அவள் சாகவே இல்லை, இந்த மாதிரி திருப்பி வந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட தேரி வந்து சொல்லினுக்கிறாங்க. ஸோ இது பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு தெரியல. பட் பார்க்குறதுக்கு பொண்ணு மாதிரியும் தான் இருக்குது, பையன் மாதிரியும் இருக்குது. நம்ம சரி பொண்ணுனே வச்சுப்போமே, என்ன சொல்கிறீங்க? ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கூட வரான் நம்ம தேங்க்ஸ் அண்ணன் கூட. தேங்க்ஸ் அண்ணன் தான் ஷாங்ஸ் அண்ணன் தம்பி, அதான் நான் வச்ச பேர். அது சில பேர் முன்னாடி வீடியோ பார்க்காம இருந்தேன், உங்களுக்கு தெரியாது நான் எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அதனால ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மாதிரி சொன்னேன். ஸோ இப்போ வந்து அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு 2 பேர் நடந்து வராங்க. அப்போ 2 ஜெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் 2 பேரும், நீங்கள் ஸ்டார்ஸை சேர்ந்தவங்களான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா, நாங்கள் லோக்கியை தேடி வந்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ அவனுக்கு வந்து லோக்கியை தேடி வந்தீங்களா, அவனை பற்றி எதுக்கு நீங்கள் தேடுறீங்க, அவன் தான் எங்கள் அரசரை கொன்னவன் அதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோக்கி அசிங்கமாக திட்டினுக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து அவனை வந்து பார்க்காதீங்க, அவனை வந்து எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுன்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா, ஓ நான் வந்து தப்பாக கேட்டேன் பொழுது, நான் வந்து ஒழுங்காக கேட்டுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஏதோ வந்து ஒரு அட்டாக்காக இல்லை பவரோ ஏதோ ஒன்று லான்ச் பண்ணுறா. அந்த ஜெயிண்ட் வந்து அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் அப்படியே தரையில் கீழே வந்துட்டு கத்துறாரு வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா, நான் கேள்வியை ஒழுங்காக கேட்டுக்கணும் பொழுது, அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லணும், அது வந்து என் ஆர்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிறா. அந்த ஜெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான் வழியில். போன சாப்டர் பார்த்தோன்னே நான் கூட இந்த சாப்டரில் நம்ம தேங்க்ஸ் அண்ணன் வந்து காட்டுவாங்க, அதாவது மூஞ்ச ஃபுல்லாக காட்டுவாங்க, இல்லை ஏதாவது பேசுவார் இல்லை ஏதாவது பண்ணுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த சாப்டர் ஃபுல்லாக அந்த பொண்ணை சுற்றி தான் போச்சு. அதனால் இதில் வந்து ஒன்றுமே தெரியல, நம்ம தேங்க்ஸ் அண்ணனா இல்லை ஷாங்ஸ் அண்ணனான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதை பற்றியும் வெயிட் பண்ணி அடுத்த சாப்டரில் பார்த்து தெரிஞ்சுப்போம்.
ஸோ இதுக்கடுத்து சீன் வந்து எங்கே போகுதுன்னா நம்ம லூஃபி கிட்டலாம் போகுது. அவங்க ஒரு வழியாக அந்த வில்லேஜுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து பார்ட்டி மாதிரி நடக்குது. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணினுக்கிறாங்க. ஜாலியாக சரக்கை வந்து மாற்றி சேர் சொல்லிக்கின்னு இருக்கிற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கின்னு அது இதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுறான்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம். பார்ட்டி நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் வந்துனுக்கிறாரு. அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேனே. நம்ம ஹைரதின் கூட ஸ்டான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கிறான்ல, இது வந்து ஒரு வியப்பாக இருந்துச்சு. நான் சுத்தமாக யோசிச்சு கூட பார்க்கல. எனக்கு தெரிஞ்சிங்கன்னா நோட் பண்ணிக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஹைரதின் கூட ஸ்டான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து ஸ்டான்சன் இல்லை ஸ்டேஷன் போட்டுக்கிறாங்க. ஸோ ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து நியூ ஜெயின் பைரேட்ஸில் ஒரு மெம்பர் தான் அவன். அவனை வந்து நம்ம போன சாப்டரில் கடந்த சாப்டரில் பார்த்துருப்போம், அது வேறு விஷயம். ஆனால் அவனை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே பார்த்துருது தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்ம ரெய்லி வருவார் பார்த்தீங்களா, மேயோன் ரெய்லி, டார்க்கிங் ரெய்லி. அந்த ஆக்ஷன் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்துட்டு கான்கர் ஆக்கி ரிலீஸ் பண்ணுவார், எல்லாம் மயக்கம் போட்டு விழுவாங்கல்ல. அப்போ அவருக்கு பின்னாடி ஒரு ஜாயிண்ட் வருவான் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டேஷனாங்க. அது கேட்டு அன்றைக்கி ஒன்றும் புரியல, என்னடா சொல்கிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவர் வந்து சும்மா படுத்து தூங்கினுக்கிறப்ப அவர் வந்து கடத்தின்னு போயிட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் ஹவுஸில் அவர் செல் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்புறமா தான் வந்து மற்ற சம்பவம்லாம் நடந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிருப்பார். ஸோ அதனால் நன்றின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி கிட்ட சொல்கிறாரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துருந்தாருன்னு சொல்லிட்டு, அவர் யாருன்னா அவர் வந்து ஜெருல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் எல்பாஃபில் ஒரு எல்டர்னு சொல்லிட்டு வச்சிங்களா, வயசானவர். அவருக்கு வந்து 408 வயசு ஆகுதான். ஸோ அவர் வந்து இந்த பார்ட்டிக்கு வராரு. வந்ததுக்கப்புறமா அவர் வர்றது பிரச்சனை இல்லை, அவரை காட்டினாங்க பாருங்க ஒரு ஃப்ரேமில். நம்ம ஓடா வந்து என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரிலங்க. அந்த ஜெருலில் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு ஜெயிண்ட்டு, ஸோ அஃப்கோர்ஸ் பெருசாக தான் இருப்பார். ஆனால் அவருக்கு பக்கத்தில் நம்ம புரோகியை காட்டுறாங்க. புரோகி வந்து குட்டி பையன் மாதிரி இருக்கிறான். அதாவது அவன் வந்து ஹியூமன் சைஸில் இருக்கிறான். இவர் வந்து ஜெயிண்ட் மாதிரி இருக்கிறாரு. அவ்வளோ பெருசாகிறாருங்க. பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல, என்னடா இது ஜெயிண்ட் இவன் பெருசாகிறானேன்னு சொல்லிட்டு மண்டை காஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவ்வளோ பெருசாகிறாரு நம்ம புரோகியை விடவே அவர். ஸோ அவருக்கு வந்து 408 வயசு ஆகுது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்பாஃபில் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவர்னே சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அவர் அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு நிக்நேமே இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மவுண்டைன் தான். அவர் பேர் வந்து மவுண்டைன் பியர்ட் ஜெருல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவர் வராரு. நம்ம லூஃபி வந்து பார்த்துட்டு இன்னும் நீ இவ்வளோ பெருசாக இருக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கடுத்து தான் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். நானும் அப்போ தான் பண்ணேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தலையில் ஒரு கத்தி எவனோ சொறி வச்சுக்கிறாங்க. ஏதோ ஸ்டாண்டா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, வந்து சொறி விட்டுக்கிறானு எவனும். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அப்போ லூஃபி வந்து உங்கள் தலையில் ஒரு கத்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஓ அதுவா, என் ஹெல்மெட்டு தான் வந்து எனக்கு காப்பாத்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவன் வந்து அது பிரச்சனை இல்லை, அவன் தலையில் ஒரு கத்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் முடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன நினச்சின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த வாரம் சாப்டர் வருமானு சொல்லிட்டு தெரியல. இதுவே எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் வர வேண்டிய சாப்டர் தான். ஸோ முன்னாடியே விட்டதுனால அடுத்த வாரம் சாப்டர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதை பற்றி கரெக்டாக தெரியல. பட் வந்துச்சுன்னா நான் வந்து வீடியோ போடுறேன். அப்படி இல்லைனா நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுப்போம், சரிங்களா? ஸோ இந்த சாப்டர் படிக்கிறப்போ வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, இதில் எவ்வளோ விஷயம் நடந்தது பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து என்ன தோணுச்சு, ஏது தோணுச்சுன்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் படிக்கிறப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸும் நான் போடுவேன். சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்து கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்க படிப்பாங்க, அவங்களுக்கு இந்த சாப்டர் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது தெரியுமா தெரியாதுன்னு சொல்லிட்டு தெரியல. சப்போஸ் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு சாப்டர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுங்கள். சப்போஸ் அவங்க தெரிஞ்சு படிச்சிருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு திருப்பி ஷேர் பண்ணிவிட்டு இந்த சாப்டர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.